நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை ஊர்ப்புறம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வெண்ணிலா அவர்கள் ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தி எந்த மாதிரி விவசாயத்தை நடத்துறாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் வெண்ணிலா சிவகுமார். ஆலத்தூர் நாடு பஞ்சாயத்து ஆதன்பட்டி கிராமம். நம்ம கொல்லிமலையில நாங்கள் இருக்கோம். பார்த்தோம்னா கடந்த ஒரு வருஷ காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஸ்ரீரங்க முறையில நாங்கள் விவசாயம் பண்றோம். ஃபர்ஸ்ட் பீஜாமிர்தத்தை முக்கி வேற நினைச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வரிசை முறையில நட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 முறை 200 லிட்டரா ஜீவாமிர்தம் நாங்கள் வயலுக்கு ஊற்றிருக்கேன், ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததான் ஏற்கனவே 2 டைம் ஜீவாமிர்தம் வயலுக்கு போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததான் 3வது முறையா நான் ஜீவாமிர்தம் தயார் பண்றதுக்காக தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. இப்போ ஜீவாமிர்தம் போட்டதுனால கொஞ்சம் பயிர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா ஜீவாமிர்தம் யூஸ் பண்றதுனால என்னதான் அதுல ஒரு பயன், என்ன அற்புதம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். கேள்வி பார்த்தீங்களன்னா, நாங்கள் பீஜாமிர்தத்தில் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஜீவாமிர்தமும் 2 வாட்டி அப்ளை பண்ணியிருக்கோம், கனஜீவாமிர்தம் கூட எங்கள் வயலுக்கு போட்டிருக்கோம். ஆனால் மறுபடியும் ஜீவாமிர்தத்தை நம்ம காட்டில் போடுறதுனால எந்த மாதிரி மாற்றம் கிடைக்கும் என்றுதான் இவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜீவாமிர்தத்துக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே இருக்குது. அது தயாரிக்க மின்பட அசல் ஜீவாமிர்தம்னா என்ன, அப்படி ஜீவாமிர்தம் பயன்படுத்தினா நம்மளுக்கு என்ன மாதிரி பயன் கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜீவம் என்றால் ஒரு உயிர், அமிர்தம் என்றால் இறந்து போகக்கூடிய கட்டத்தில் கூட மீண்டும் ஒருவரை வாழ்ப்பு கொடுத்து உயிர் பெறுவது தான் ஜீவாமிர்தத்தை. அது மாதிரி தாங்க சொல்லலாம். செடி இல்லை ஏதாச்சும் மரம் இறந்து போகக்கூடிய கட்டத்தில் கூட நம்ம இந்த ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தினால் நல்ல மாற்றம் கிடைச்சி மீண்டும் செடி நன்றாக துளிர்த்து வரத்துக்கு ஜீவாமிர்தம் நன்மையாக நம்மளுக்கு பயன்படுகிறது. ஜீவாமிர்தத்தில் பார்த்தீங்களன்னா பல கோடிக்கணக்கிலான நுண்ணுயிர்கள் இருக்கும். நுண்ணுயிர்கள் நமது பூமியை பலப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நமது பூமியில் இருக்கக்கூடிய மண்புழுவை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜீவாமிர்தத்தில் 1000 கைகள் இருக்கும் மைக்கோரோஜா பூஞ்சான் என்பது ஒன்று இருக்கும். மைக்கோரோஜா பூஞ்சான் விவசாயிக்கு நண்பனாக சொல்லலாம். ஏனென்றால் இது செடி அல்லது ஒரு மரத்துக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களை இந்த மைக்கோரோஜா பூஞ்சான் உணவாக எடுத்து கொடுக்கும்.